திமுகவின் தடை கோரிய மனு நிராகரிப்பு. தூக்கி கடாசிய சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள். விழுந்தடித்து ஓடி வந்த வில்சன். அடுத்த வாரத்தில் களமிறங்கும் டெல்லி டீம். அலர்ட் ஆகும் திமுக. வணக்கம் நண்பர்களே. நாடு முழுக்க உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளுமே தங்கள் தேர்தலில் எப்படியேனும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக பல குறுக்கு வழிகளை கையாளுகிறார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள திமுக போன்ற கட்சிகளை எடுத்துக்கொண்டால் தாங்கள் போட்டியிடும் ஒவ்வொரு தொகுதிகளிலும் 10,000 முதல் 20,000 வரை போலி வாக்காளர்களை தயார் செய்து வைத்துள்ளார்கள். குறிப்பாக இஸ்லாமியர்கள் திமுகவுக்கு சாதகமாக இருப்பதால் வெளி மாநிலங்களில் உள்ள இஸ்லாமியர்களை தேர்தல் சமயங்களில் தமிழ்நாட்டுக்கு வர வைத்து அவர்களை தங்களுக்கு ஓட்டு போட வைக்கிறார்கள். இதுபோன்று தமிழ்நாடு முழுக்க திமுகவுக்கு போலி வாக்காளர்கள் இருக்கிறார்கள். இதன் காரணமாகவே பீகாரில் வாக்காளர் பட்டியல் திருத்தம் கொண்டு வந்தபோது திமுக பதறத் தொடங்கியது. அதை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்று ராகுல் காந்தியுடன் சேர்ந்து தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். ஆனால் அந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வாக்காளர் பட்டியலை பொறுத்தவரை இறந்து போனவர்கள், விலாசம் மாறியவர்கள், புலம்பெயர்ந்தவர்கள் ஆகியோரின் பெயர்களை நீக்கப்பட்டே ஆக வேண்டும். அதோடு புதிதாக வாக்களிக்கும் தகுதி பெறுபவர்களை இணைக்க வேண்டும். இதுபோன்ற பணிகள் தொடர்ந்து நடைபெற வேண்டும். அதனால் இதற்கு தடை போட முடியாது. குறிப்பாக சில மாநிலங்களில் அண்டை மாநிலங்களை சேர்ந்தவர்கள் போலி வாக்காளர்களாக பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் உளவுத்துறை தகவல் தெரிவிக்கிறது. அதனால் வாக்காளர் திருத்த சட்டத்திற்கு தடை போட முடியாது என்று உச்சநீதிமன்றம் கைவிரித்துவிட்டது. இதன் காரணமாக திமுக கடும் அதிர்ச்சி அடைந்தது. தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தமிழ்நாட்டுக்குள் வந்து சோதனையில் ஈடுபட்டால் திமுகவின் போலி வாக்காளர்கள் அனைவரும் நீக்கப்பட்டு விடுவார்களே. இதனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டு விடுமே என்ற பதட்டத்தில் இருக்கிறார்கள். இந்த நேரத்தில்தான் அடுத்த வாரத்தில் தமிழகத்தில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் நடைபெற இருப்பதாக இந்திய தேர்தல் ஆணையம் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அறிவித்தது. இதன் காரணமாக திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் பலத்த அதிர்ச்சி அடைந்துள்ளார்கள். இது சம்பந்தமாக உடனடியாக அண்ணா அறிவாலயத்தில் ஒன்று கூடி இந்த வாக்காளர் திருத்த சட்டத்தை நடத்தவிடக்கூடாது, ஏதேனும் அவர்களுக்கு எதிராக சம்பவம் செய்து இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கூடி பேசியுள்ளார்கள். முக்கியமாக முஸ்லிம் தலித்களின் ஓட்டுகளை பாஜக குறிவைக்கிறது என்று சொல்லி இதற்கு எதிராக ஒரு போராட்டத்தை முன்னெடுப்போம் என்று திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் திட்டம் தீட்டியிருப்பதாக கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி வாக்காளர் திருத்த சட்டத்திற்கு தடை போட வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் பல வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இந்த வழக்குகளின் விசாரணை நிலுவையில் இருக்கும்போதே பீகாரில் தேர்தல் தேதியை அறிவித்தது தேர்தல் ஆணையம். ஆனால் இப்போது தமிழ்நாட்டுக்குள்ளும் வருவதால் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி உச்சநீதிமன்றத்தில் தடை வாங்க வேண்டும். அதை மட்டும் வாங்கிவிட்டால் 2026 சட்டமன்ற தேர்தல் வரை இழுத்து விடலாம். இல்லை என்றால் தேர்தல் முடிவுகள் நமக்கு எதிராகிவிடும் என்று முடிவெடுத்துள்ள திமுக கூட்டணி கட்சிகள் நீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்கும் வழக்குகள் முடியும் வரை சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கைக்கு தடை விதிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் நாம் ஒரு வழக்கு தொடருவோம் என்று ஒரு முடிவெடுத்துள்ளார்களாம். மேலும் பீகாரில் வாக்காளர் திருத்த சட்டம் நடைபெற்ற போது கர்நாடகம், பீகார் உள்ளிட்ட பல மாநிலங்களில் பல தொகுதிகளில் வாக்கு திருட்டு நடைபெற்றதாக ஒரு அரசியல் செய்தார் ராகுல் காந்தி. ஆனால் அப்போது எங்கு வாக்கு திருட்டு நடைபெற்றுள்ளது என்பது குறித்து ஆதாரங்களை கொடுங்கள், உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் கூறிய நிலையில் இப்போது வரை அந்த ஆதாரங்களை கொடுக்கவில்லை ராகுல் காந்தி. அந்த வகையில் இவர்கள் தங்களது போலி வாக்காளர்களை எல்லாம் இந்த நடவடிக்கையால் காலி பண்ணி விடுவார்களோ என்ற அச்சத்தில் இதற்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது. அந்த வகையில் திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் தேர்தல் ஆணையத்தில் உள்ள தங்களது கைக்கூலிகள் மூலம் ஒவ்வொரு தொகுதிகளிலும் 20,000 பேரை போலி வாக்குகளை உருவாக்கி வைத்திருப்பவர்கள் தற்போது அதற்கு ஆப்படித்து விடுவார்களோ என்ற அச்சத்தில்தான் இந்த சார் நடவடிக்கைக்கு ஏதாவது காரணம் காட்டி தடை வாங்கிவிட வேண்டும் என்று மீண்டும் களம் இறங்கியவர்கள். திமுக வழக்கறிஞர் வில்சனை இதற்கு தடை வாங்குமாறு டெல்லிக்கு அனுப்பியிருக்கிறார் மு.க. ஸ்டாலின். அதையடுத்து அவரும் திமுக வழக்கறிஞர் குழுவுடன் ஒரு மனுவை தயார் செய்து கொண்டு உச்சநீதிமன்ற நீதிபதிகளை அணுகி தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் மிக சிறப்பாக இருக்கிறது, அதனால் அங்கு வாக்காளர் திருத்த சட்டம் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை, அதோடு எங்களது ஆதரவாளர்களான முஸ்லிம்கள், தலித்களின் ஓட்டுகளை நீக்கி விடுவார்கள் என்ற அச்சம் எங்களுக்கு ஏற்பட்டுள்ளது, அதனால் தேர்தல் ஆணையத்தின் இந்த நடவடிக்கைக்கு தடை போட வேண்டும் என்று திமுக அந்த மனுவில் தெரிவித்துள்ளதாம்.
ஆனால் நீதிபதிகளோ வாக்காளர் திருத்த சட்டம் என்ற தேர்தல் ஆணையத்தின் இந்த நடவடிக்கையை கட்டுப்படுத்த முடியாது. அதே சமயம் வாக்களிக்க தகுதி உடையவர்களின் பெயர்களை பட்டியலிலிருந்து நீக்க முடியாது. அப்படி நீக்கியிருந்தால் அவர்கள் உடனடியாக புகார் அளிக்கலாம். அதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் உச்சநீதிமன்றம் எடுப்பதற்கு தயாராக உள்ளது. அதனால் இந்த எஸ்ஐஆர் விவகாரத்தில் தேர்தல் ஆணையத்துக்கு தடை போட முடியாது. ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களுக்கு பிறகு தேர்தல் ஆணையம் கொடுத்த விளக்கம் காரணமாக அதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டு விட்டது. அதனால் அவர்கள் திட்டமிட்டபடி தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் நடவடிக்கை எடுப்பார்கள். ஏற்கனவே இதுகுறித்து பல மனுக்கள் விசாரிக்கப்பட்டு விட்டதால் மீண்டும் இதே மனுக்களை கொண்டு வர வேண்டாம் என்று வில்சன் கொடுத்த மனுவை திருப்பி அடித்து விட்டார்களாம். அதன் காரணமாகவே திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் எப்படியாவது தேர்தல் ஆணையத்தின் இந்த நடவடிக்கைக்கு தடை போட்டுவிட வேண்டும் என்று மீண்டும் எடுத்த நடவடிக்கை ஒர்க் அவுட் ஆகவில்லை என்றும் அறிவாலய வட்டாரங்களில் கூறுகிறார்கள். அடுத்த செய்தி, தாவேகா போட்டியிடும் சின்னம் எது? 3 சின்னங்களை தேர்வு செய்தார் விஜய். கரூர் சம்பவத்துக்கு பிறகு இன்னும் விஜய் வெளியில் வரவில்லை என்றாலும் கட்சி பணிகளை தொடங்கிவிட்டார். அதோடு மழையால் பாதிக்கப்பட்ட மக்களை தனது பனையூர் அலுவலகத்திற்கு வர வைத்து நிவாரணப் பொருட்களை கொடுத்த அவர் தற்போது கரூரில் நடந்த பிரச்சாரத்தின் போது உயிரிழந்தோரின் குடும்பத்தினரையும் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறுவதற்கு தயாராகி வருவதாக சொல்லப்பட்ட நிலையில் தற்போது அந்த முடிவை விஜய் மாற்றிவிட்டதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. அதாவது கரூருக்கு செல்லாமலே பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை தனது பனையூர் அலுவலகத்திற்கே அழைத்து வந்து ஆறுதல் கூற போகிறார். ஆனால் அவரது இந்த முடிவு விமர்சனங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. உயிரிழந்தோரின் குடும்பத்துக்கு நேரில் சென்று ஆறுதல் கூறினால்தான் சரியான முறையாக இருக்கும். ஆனால் இவரோ அவர்களை தனது இடத்துக்கு வர வைத்து ஆறுதல் கூறுவது எப்படிப்பட்ட செயல் என்று தெரியவில்லை என பலரும் விஜயின் முடிவை விமர்சித்து வருகிறார்கள். இந்த நேரத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு 3 சின்னங்களை விஜய் தேர்வு செய்திருப்பதாக அவரது கட்சி வட்டாரங்களில் ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. அதாவது தேர்தலில் போட்டியிடும் கட்சிகள் தங்களுக்கான பொது சின்னத்தை நவம்பர் 11ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என்று சமீபத்தில் இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்தது. அந்த வகையில் தேர்தல் ஆணையத்தில் 184 சின்னங்களை பட்டியலிடுவார்கள். அதிலிருந்து தங்களுக்கு பிடித்தமான சின்னங்களை அரசியல் கட்சிகள் தேர்வு செய்து விண்ணப்பிக்க வேண்டும். ஒரு கட்சி 5 முதல் 10 சின்னங்கள் வரை விண்ணப்பிக்கலாம். அதில் ஒரு சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்குவார்கள். அந்த வகையில் விஜயின் தமிழக வெற்றி கழகம் மக்கள் மனதில் எளிதில் பதியக்கூடிய சின்னங்களான ஆட்டோ, கப்பல், விசில் போன்ற சின்னங்களை விண்ணப்பிக்க முடிவெடுத்துள்ளார்கள். நவம்பர் 12ஆம் தேதி தேர்தல் ஆணையத்தில் இந்த 3 சின்னங்களையும் விண்ணப்பிக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது. அதோடு தேர்தலுக்கு இன்னும் 6 மாதங்கள் இருப்பதால் அடுத்தபடியாக மீண்டும் விஜய் பிரச்சாரத்தில் ஈடுபடும் போது தேர்தல் ஆணையம் தங்களுக்கு தேர்வு செய்து கொடுக்கும் சின்னத்தையும் விளம்பரப்படுத்துவதற்கு திட்டமிட்டுள்ளார்களாம். தேவர் ஜெயந்தி விழாவில் பங்கேற்கிறாரா பிரதமர் மோடி? ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பசும்பொன்னில் முத்துராமலிங்க தேவரின் ஜெயந்தி மற்றும் குருபூசைகள் ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது. இந்த விழாவில் அரசியல் தலைவர்கள் பலரும் பங்கேற்று வருவது வாடிக்கையாகிவிட்டது. இந்த நிலையில் வருகிற 30ஆம் தேதி நடைபெறும் முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தி விழாவில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொள்ள இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மு க ஸ்டாலினை பொறுத்தவரை தேவர் ஜெயந்தி விழாவில் கலந்து கொண்டாலும் அங்கு கொடுக்கும் திருநீரை நெற்றியில் பூசாமல் கீழே கொட்டி விடுவார். இதுதான் கடந்த காலங்களில் நடந்து வந்துள்ளது. அதனால் இந்த ஆண்டு அவர் திருநீரை என்ன செய்ய போகிறார் என்பதை அனைவரும் இப்போதே உன்னிப்பாக கவனிக்க தொடங்கிவிட்டார்கள். இந்த நிலையில் இந்த ஆண்டு தேவர் ஜெயந்தி விழாவில் இந்திய பிரதமர் மோடி பங்கேற்ப இருப்பதாக தகவல்கள் வெளியாகி வந்தன. ஆனால் தற்போது ராமநாதபுரம் பாஜக வெளியிட்டுள்ள செய்தியில் பிரதமர் மோடி தேவர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்த திட்டமிட்டிருந்தார். ஆனால் பீகார் சட்டசபை தேர்தல் காரணமாக அவரால் இந்த முறை வர முடியவில்லை. என்றாலும் தமிழக சட்டசபை தேர்தலுக்கு முன்பு கண்டிப்பாக தேவர் நினைவிடத்திற்கு சென்று பிரதமர் மோடி மரியாதை செலுத்துவார் என்று தெரிவித்துள்ளார்கள். அதோடு தேவர் ஜெயந்தியின் போது துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் பசும்பொன் வர இருப்பதாகவும் பாஜக அறிவித்துள்ளது. அதோடு தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட பலரும் பங்கேற்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.